ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜு. டுடே நம்ம தஞ்சாவூர் மேட்ச் வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். அந்த மேட்ச்சை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. நம்ம வேறு யாருக்கோ ப்ரொமோஷன் பண்ணுறோம். நம்மளோட விஎஸ்ஓபி ஜுவல்லாவுக்கு இந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுறோம். அவங்களோட நியூ ஷாப்பை வந்து ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுறோம். ஜே டிசைன் ஆஃபீஸ் இது 4 இயர்ஸாக நாங்கள் ப்ராக்ரஸில் இருக்கோம். எங்கள் சைடில் எக்ஸ்டீரியர் ஒர்க், இன்டீரியர் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க், பார்ட்டிஷன் ஒர்க், இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான நடைமுறையில் என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுக்க முடியும். கிளைண்ட்டுக்கு தேவையான ஏற்றவாறு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுப்போம். So many words but they don't mean a thing. You blur the lines between love and obscene. So don't say you need me cause we're not a thing. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க கன்னியாகுமரி கிரிக்கெட் அஜு. டுடே நம்ம குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் ஆட போகிறோம். என் ஃப்ளைட்டில் இந்த மேட்ச்சில் 25,000 டோர்னமெண்ட்டில். ஸோ வேறு லெவலில் தஞ்சாவூர் சீரியஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு குறையாமல் ஒரு 7-8 மேட்சஸ் கிட்ட பார்ப்பீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். இங்கே குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச்சை பாஸ் பண்ணால் ப்ரைஸுக்கு என்ட்ராகலாம். இந்த 25,000 நைட் டோர்னமெண்ட்டில் கன்னியாகுமரி விசஸ் குறுங்குளம் 2 டீமுக்கான மேட்ச்சு. டாஸ் வின் பண்ண கன்னியாகுமரி இங்கே பவுலிங் சூஸ் பண்ணிடுவாங்க. கன்னியாகுமரி பேச்சு பாரு. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அபிஸ் வந்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நேம் என்ன தெரியும், ரொம்ப லாங்கில் நிற்கிறேன். நல்ல டேக்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் இங்கே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு காட்டாதுறை எக்ஸ்பிரஸ் அபிஸ். இன்றைக்கான டேட்டா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னு சொல்லலாம் அபிஸ். பேக் டு செகண்ட் பால். ஃபஸ்ட் பாலே விக்கெட் எடுத்துருக்காரு. ஐயோ நல்ல வேகம். பட் இருந்தாலும் இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் ஸ்டெப்னோ. இந்த ஒரு ஓவர் நம்ம வந்து ஃப்ரெண்டில் நிற்காமல் பேட்டில் நிற்போம். ஏன்னா ரொம்ப வேகமாக போடக்கூடிய பவுலர். ஸோ போன பால் வந்து நோ பால் போட்டுருக்காரு. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லெஃப்டி ஹேண்ட் பேட்ஸ்மேன். தேர்ட் பால் கனெக்ட் ஆகலை. சான்ஸ் கேட்சா நல்ல டேக்குனுங்க இங்கே. ஐயோ பட் இருந்தாலும் இங்கே விக்கெட் இல்லை. தரமான டேக்குன்னு வச்சுக்கலாம். பேக்கப்பில் ஓடி போய் இங்கே கேட்ச் எடுத்துருக்காரு முத்துபாய். இந்த 3 பால் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓவர்லாம் அடிச்சு போட்டுருக்காரு. சான்ஸ் கேட்ச் நேராக கிளாட்சன் கிட்ட. ஐயோ இங்கே சிங்கிள் ரன். போன பால் வந்து நோபல் கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு. ஐயோ க்ளீன் போல்டுங்க. பட் இருந்தாலும் இங்கே விக்கெட் இல்லை. பேக் டு பேக் இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ஓவரில் நடக்குது. ஒரு நோ பால் கேட்சாக மாறிச்சு. அதே மாதிரி ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட் பண்ணுற விக்கெட்டாக மாறி இருக்குது. மொத்தம் 2 விக்கெட் எடுத்துமே அது யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குது. பேக் டு வெங்கடேஷ் அவர்களையும் இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட். இந்த இடத்துல டவுனாக வந்துருக்கு. இங்கே டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஸ்லோ ஏர் பால். இங்கே டாட் பால். பிளர் அடிக்குது ரொம்ப லாங்கில் நிற்கிறதுனால. ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கிறாங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ செகண்ட் ஓவர் நம்ம வந்து கொஞ்சம் முன்ன வந்து இருக்கிறோம். ஃபஸ்ட் ஓவர் நல்ல ஃபேஸாக போடக்கூடிய பவுலர்னால கொஞ்சம் பேக்கில் இன்னும் இந்த ஓவர் வேரியேஷன் பவுலிங் தான். ஸோ நம்ம ஃப்ரெண்டில் வந்து எடுக்கிறோம். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் சித்து. ஸ்லோ ஏர் பந்து அழகாக தட்டி விட்டுருக்காரு. நேராக கையிலே தான். இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குங்க. பேக் டு செகண்ட் பால். ஸ்லோ ஏர் பந்துக்கு சூப்பராக போட்டுருக்காரு. கண்டினியூவாக இன்றைக்கி டேயில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு சொல்லலாம் சித்து. காலத்தை ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வேறு மாதிரியான பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் இந்த தஞ்சாவூர் டோர்னமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஒருத்தான மேட்சஸ் எல்லாமே பார்க்கலாம். நைட் மேட்ச்சு, அதுக்கிற பகல் மேட்ச்சு, அதுக்கிற பகல் மேட்ச்சுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்லோ ஏர் பந்து கட்டுறோன்னுங்க உள்ளே வச்சு ஓடி இங்கே ரன் அவுட் ஆகுறாங்க. ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வருவார்.
முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நின்னாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். விண்டு லெக் சைடுக்கு சாதகமாக இருக்குது லெஃப்ட் ஹேண்டுக்கு. பேக் டு தேர்ட் பால். ஓய்யோ சூப்பரான பவுலிங், தரமான கட்டு பவுலிங். ஜித்துக்கிட்டே வந்து 2 பாலையுமே வேரியேஷன் பவுலிங் போட்டிருக்காரு. இங்கே அப்பீல் பண்ணுறாங்க. ஓய்யோ இன்னும் 3 பால் இருக்குது. 4th பால். அகெயின் கரெக்டாக இடத்துல ஆள் விட்டுருக்காங்க. பேக்கில் அகில் இங்கே சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 balls more. செகண்ட் ஓவர். ஸ்லோயர் பந்து இங்கே சிங்கிள் ரன். பேக் டு பேக் 2 சிங்கிள். 2 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. தனது திறமையை வெளிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3வது ஓவர் போகிறதுக்கு சஜிபில்லா ஸ்ட்ரைக்கில் மாத்து கை ப்ரோ. ஓய்யோ ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. கேட்சா 2 ரன் ஓடிட்டாங்க ஃபர்ஸ்ட் பால்லே. பேக் டு செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பால்லே 2 ரன் வந்திருக்கு. ட்ரிபிள் ஷாட்டுக்கான முயற்சி. ஓய்யோ நேரா கையிலே தான் போகுது, கண்ணு தெரியலங்க. இங்க ரன் அவுட். லெஃப்ட் ஹேண்டோட விக்கெட் இங்க லாஸ் ஆகுது. ரன் அவுட்ல நீங்க தூக்குறீங்க, இந்த பையன் தூக்கவே மாட்டறாங்க. பேக் டு தேர்ட் பால். ஓய்யோ அப்படியே வந்து இறங்கிருக்கீங்க. டாட் பால். தனது அணிக்காக 6 4 அகைன் 2 சிங்கிளா நேரா எலிமினேட் சான்ஸ். கேட்ச் பந்து கேட்சா இல்ல 4 ஓய்யோ கேட்ச் மிஸ் ஆயிருங்க. இல்ல இங்க ரன் கிடைக்குது. 1 லாஸ்ட் 2 balls more. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து பால் நிச்சி இங்க 6 பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு மோரல் சிக்னேச்சர் எல்லாம் அவருக்கு தான் கேட்ச் மிஸ் ஆச்சு. இங்க 6 பதிவு பண்ணிருக்காங்க. 3 விக்கெட். 3 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போற ஜித்து சிறப்பாக கேட்ச். பந்து கேட்சா 4 6 ஓய்யோ இல்லை சிறந்த ஒரு தடுப்பாளர் தடுக்கப்பட்டதால் 1 2 இங்க 2 ரன் ஓடிருக்காங்க. இதுலயும் கரெக்டா 27 ரன் பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் கரெக்டா 5 பால் இருக்கு. தூக்கி போட்டுருக்காரு. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 1 2 ஒரு ஓட்டங்கள் மற்றும் சிங்கிள் ரன். தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன். ஓய்யோ சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு சிறுவன் சிறந்த முறையில் தடுத்தார். ஓய்யோ சூப்பர் ஃபீல்டிங். அந்த சிறுவனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்க ஒரு ரன் அவுட் ஆக்கி விட்டுருக்காரு. கரெக்டாக இன்னும் 3 பால் இருக்குது பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இது வரைக்கும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம். லாஸ்ட் 3 balls 4th பால். முன்ன இறங்கி பவுண்டரியா நல்ல ஸ்டாப்புங்க பேட்ஸ்மேன். இங்கே 2 ரன் கிடைக்குது. இவரோட பேட்லேருந்து வரக்கூடியது எல்லாமே 2 ரன் 4 6 தான் இருக்கு. ஸ்கோர் பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டாப்பில் 2 ரன் வச்சு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். சான்ஸ் கேட்ச். தூக்கி அடித்த பந்து 1 2 நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே ரன் அவுட். லாஸ்ட் பால் நோ பால் போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். தூரம் போகுதா? நல்ல ஸ்டாப்பிங் முத்து பாய். ஒன் ஹேண்ட்ல தட்டு போட்டுருக்காருன்னு சொல்லலாம். இங்க 2 ரன் கிடைக்குது. லாஸ்ட் பால் மொரட்டு அடின்னு சொல்லலாம். இவரோட பேட்ல இருந்து நிறைய ரன் வந்துச்சு அவங்க டீமுக்காக. பட் இருந்தாலும் இங்கே லாஸ்ட் பால்ல தடுத்து போட்டிருக்காரு ஒன் ஹேண்ட்ல. ஸோ லாஸ்ட் பால் 6 கொடுத்துருக்காங்க. நல்லாவே தடுத்தாரு, இருந்தாலும் 6 கொடுத்துருக்காங்க. 4 ஓவருக்கு கரெக்டாக 43 ரன் அடிச்சிருக்காங்க பேட்டிங் டீம். 44 ரன் டார்கெட் கன்னியாகுமரி பேச்சுப்பாறை பேண்டர்ஸ் டீமுக்கு. ஸோ பிக் ஸ்கோர் மேட்ச் எல்லாம் இந்த நைட்டுக்கு. ஏன்னா பேட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்லாம் கன்னியாகுமரி பேச்சுப்பாறை பேண்டர்ஸ் டீமுக்கு கிளாக்சன். ஸோ பவுலர் நேம் தெரியல. ஃபர்ஸ்ட் பால் கிரேட் ஷாட். கேப்பை கவர் பண்ணி அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது ஃபர்ஸ்ட் பாலே. பேக் டு செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ் ஆதர்ஷ். இந்த இடத்துல டவுனாக வந்துருக்கு. இங்கே டாட் பால். மேட்ச் பொறுத்தவரைக்கும் 5 DM போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தேர்ட் பால் க்ளீன் போல்டுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க கன்னியாகுமரி பேச்சுப்பாறை பேண்டர்ஸ் டீம்.
ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் விஎஸ்ஓபி ஜோயல். கிரேட் ஷாட். பால் அடிச்சிருக்காரு. சான்ஸ் கேட்ச் மிஸ் பண்ணி பவுண்டரி போச்சா. கேட்ச் தவற விட்டதால் ஒரு இங்க ஓட்டம். சிங்கிள் ரன் கிடைக்குது. இதே மாதிரி தான் குணாலுக்கு இங்க கேட்ச் மிஸ் பண்ணாங்க, நிறைய ரன் பதிவு பண்ணாரு. அதே மாதிரி இங்க விஎஸ்ஓபி ஜோயல் கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் மேட்சை. ஸ்ட்ரைக்ல கிளாட்சன். கிரேட் ஷாட். நேரா எழுந்திருக்கு. கண்டிப்பா கேட்ச்க்கான ஒரு சான்ஸ். அகைன் கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. முக்கிய ஓடுறாங்களா? பவுண்டரியா? இல்லங்க, ரொம்ப தூரம் உண்டு பவுண்டரி. ஸோ இங்க பேக் டு பேக் 2 ஓட்டங்கள். அகைன் ஸ்ட்ரைக்ல கிளாட்சன். ஓய்யோ, வீசப்பட்ட பந்து. ஃபுல்லா குயிக்கா போட்டுருக்காரு தரமான வேகத்துல. விக்கெட். ஒரு ஓவருக்கு 5 ரன் ஆடிடுறாங்க கன்னியாகுமரி பேச்சு வேறு பேந்தன்ஸ் டீம். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருச்சு. 5 ரன் ஆடிடுறாங்க கன்னியாகுமரி டீம். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் போடுறதுக்கு குணால் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கிளாட்சன். சிங்கிள். ஒரு ஓட்டங்கள். பேக் டு செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் விஎஸ்ஓபி ஜோயல். நல்ல தேக்கனுங்க. இங்கே 2வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க கன்னியாகுமரி பேச்சு பாரு பேந்தர்ஸ் டீம். ஸோ இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச் இல்லாமல் இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டுமே தான் ப்ரைஸுக்கு என்ட்ரு ஆக முடியும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சச்சின். ரிவல் ஷாட்டுங்க. ஓய்யோ, 6 பவுண்டரி கொடுத்துருக்காங்க. லைன் நம்பர்ஸ் தரமான ஷாட்டிங்க. ஃபர்ஸ்ட் பால் ரிவல் ஷாட்டில் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் இங்கே பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. ரிவல் ஷாட்டுக்கான முயற்சியாக இருந்துச்சு. இங்கே டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ். நல்ல கட்டு. சான்சர் பவுண்டரியா? ஃபாஸ்ட்டாக போகுது. ரொம்ப தூரம் இருக்குது பவுண்டரி. ஸோ இங்கே பவுண்டரிங்க. 3 பாலை ஃபேஸ் பண்ணி 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சச்சின். இன்ஜர் சச்சின். அகைன் காலிலே பட்டு இங்கே டாட் பால். இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவரில் 2 பவுண்டரியை பதிவு பண்ணி 2 மேலே கொண்டு வந்துருக்காரு. கொஞ்சம் இன்னும் 2 ஓவர் பேலன்ஸ் இருக்குது வெளியே. 2 ஓவருக்கு 14 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் போகிறது நியூ போலர். கிரேட் ஷாட். பால் 6 அடிக்குது. ஐயோ, தரமான அடி. பிளர் அடிக்குது. ஒரு பிக் 6 இல்லாமல் இங்கே கிளாட்சன் கிட்டே இருந்து இந்த மேட்ச்சில் கிளாட்சனும் சரி சச்சினும் சரி இது வரைக்கும் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக 10 பால் இருக்குது. 10 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும். பாலுக்கு பால் டாட் போடாமல் மேட்சை கொண்டு வந்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக 2 டீமுமே நல்ல ப்ரெஷர் இருக்கும். எண்ட் ஆஃப் த பால் முடியும் போது. ஓய்யோ, ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டு இங்கே டாட் பால். லாஸ்ட் 3 பால்ஸ். 4th பால். ஓய்யோ, சான்ஸ் 6 பவுண்டரியா? இல்லை, எண்டு ரன் பிடிச்சிருக்காங்க. 2 ரன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 2 ரன் ஒரு பெரிய அடி அடிச்சாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 பால்ஸ். சான்சர் கேட்ச். கீப்பருக்கு நல்ல தேக்கன். இங்கே விக்கெட். சச்சினோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. லாஸ்ட் 1 பால். இந்த பால் முக்கியமான பால்னு சொல்லலாம். மேட்ச் பால்னு சொல்லலாம். இந்த பால் பவுண்டரிஸில் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகலை, ஓடலைங்க. இங்கே டாட் பால். செகண்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஒன்று வரும். 3வது ஓவர் பவுலிங் போட்டு பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். 3 ஓவருக்கு 25 ரன் ஆடிருக்காங்க பேச்சு பாரு பேந்தன்ஸ் டீம். 3 விக்கெட் லாஸ் பண்ணி கரெக்டாக 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். கரெக்டாக 6க்கு 19. ஸ்ட்ரைக்கில் கிளாட்சன். நேராக எழுந்திருக்கு. ஓய்யோ, கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்காக இங்கே ஓடவும் செஞ்சுட்டாங்க. இங்கே 2 ரன்னுங்க. என்னப்பா உள்ள த்ரோ அப்பீல் பண்ணுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் மிஸ் ஆகி 2 ரன் வந்திருக்கு. இல்லையா? பேக் டு செகண்ட் பால். த்ரோ அப்பீல் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் 5 பால் இருக்குது. 5 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் மிஸ் ஆகி 2 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ மேட்ச்சு குரூஷியலாக தான் போகுது. இங்கே போல்டுங்க அப்பீல் பண்ணாரு. இங்கே கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி அணி கரெக்டாக 4 பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்னா அபிஸ் வந்துருக்காரு. காட்டதுரை எக்ஸ்பிரஸ். கரெக்டாக 4க்கு 17 ரன் ஆடணும். தேர்ட் பால்.
த்ரோ அப்பீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இங்கே டாட் பால். இன்னும் 3 பால் இருக்குது. 17 ரன் அடிக்கணும். கிரேட் ஷாட். நீங்கள் எங்கே போகுதுன்னு தெரியல. இங்கே சிங்கிள் ரன். இன்னும் 2க்கு 16. கனெக்ட் ஆகல. ஸோ லாஸ்ட் 1 பால். ஒரு பாலுக்கு நிறைய ரன் அடிக்கணும். ஸோ இதோட இந்த மேட்ச் வந்து குறுங்குளம் டீம் வின் பண்ணி 4th ரவுண்ட் வென்றாங்க குவார்டர் ஃபைனலுக்கு. ஸோ இந்த மேட்ச் நம்ம லாஸ் பண்ணி வெளியே போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எந்த டைமில் மேட்ச் மாறிச்சுன்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மேட்ச் லாஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துலேருந்து லீவ் ஆகி போகிறோம். ஸோ பாய்.